யோவான் 12:28 பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு பிதாவின் இடத்திலே செய்த பதில் வரக்கூடிய விண்ணப்பம் என்ன? பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர் சொல்லி முடித்த மாத்திரத்திலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று பிதாவானவரிடத்திலிருந்து பதில் வருகிறது. எத்தனையோ விண்ணப்பங்கள், வேண்டுதல்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்திருக்கலாம், வேண்டியிருக்கலாம், உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கலாம், கண்ணீர் விட்டு கதறி இருக்கலாம், உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கலாம், ரெட்டுடுத்தி ஜெபித்திருக்கலாம், ஆண்டவருடைய பாதத்திலே அநேக விதங்களிலே உங்கள் உபவாசங்களை நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் ஜெபங்களுக்கு பதில் இதுவரைக்கும் வரவில்லை என்றால் ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே பதில் வரக்கூடிய ஒரு ஜெபத்தை நான் செய்ய போகிறேன். அது என்ன ஜெபம்? பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவுக்கு உடனடியாய் பதில் வந்தது. இயேசுவுக்கு உடனடியாய் பதில் வந்தது. உங்களுக்கும் உடனடியாக பதில் வரும். இயேசு பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி வேண்டுதல் செய்த போது அவருடைய உள்ளத்தின் நினைவுகள் என்னவா இருந்தது, அவருடைய விருப்பம் என்னவா இருந்தது என்று இந்த யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் முழுவதிலும் வாசித்தீர்கள் என்றால், இயேசு பிதாவின் நாமம் எவ்விதமாக மகிமைப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று ஒரு வார்த்தையில அவருடைய ஜெபத்தை அவர் செய்தார். அதனுடைய உட்கருத்து என்ன? 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 12:27 இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? இயேசு தம்மை குறித்து சொல்லுகிறார், என் ஆத்துமா இப்பொழுது கலங்குகிறது, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே இந்த வேலையிலிருந்து என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். அவருடைய ஆத்துமா கலங்குகிறது, உள்ளம் தேங்குகிறது. இக்கட்டான வேலையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருந்தாலும், பிதாவே உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று சொல்லி பிதாவின் கரத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறார். இதிலிருந்து அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? இப்பொழுது நான் கல்வாரி சிலுவையிலே நான் அடிக்கப்பட போகிறேன், கல்வாரி சிலுவையிலே என்னை அறைய போகிறார்கள், முழு மனுக்குலத்தின் பாவத்திற்காக நான் என்னையே அர்ப்பணிக்க, அதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். ஆகவே அந்த கல்வாரி சிலுவை, அந்த பாடு மரணம் என் ஆத்மாவை கலங்க பண்ணினாலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிதாவே என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். என் ஆத்மா கலங்கினாலும், நான் தியங்கினாலும், இந்த வேலைக்காகவே நான் இந்த பூமியில் வந்ததினால பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய நாமம் என்னில் மகிமைப்படட்டும் என்று ஆண்டவராகிய இயேசு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்திற்கு தான் உடனடி பதில் வருகிறது. தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல இப்படிப்பட்ட ஜெபங்களை நீங்கள் இதுவரை செய்திருக்கிறீர்கள்? இதுவரை செய்யவில்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை இன்று முதல் உம்முடைய நாமத்தை என் வாழ்விலே மகிமைப்படுத்தும். பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். என்னுடைய திட்டம் அல்ல, உம்முடைய திட்டம். என்னுடைய தீர்மானம் அல்ல, உம்முடைய தீர்மானம். பிதாவே உம்முடைய நாமத்தை என் வாழ்விலே மகிமைப்படுத்தியுள்ளோம். என் ஆத்மா கலங்குகிற வேலையாக இருந்தாலும்
என் ஆத்துமா தீங்குகிற வேலையாய் இருந்தாலும், என்னை உபத்திரவத்தின் பாதையிலே நடத்துகிற ஒரு பாதையாய் அது இருந்தாலும், பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று ஜெபிப்பீர்களா? என்று வேண்டுதல் பண்ணுவீர்களா? என்று விண்ணப்பம் செய்வீர்களா? இயேசு இந்த ஜெபத்திற்கு உடனடியான பதிலை பெற்றுக் கொண்டாரே. காரணம் என்ன? அவருடைய சிலுவை மரணம் கோடிக்கணக்கான கடற்கரை மண்டலத்தினையான ஒருவரும் எண்ணக்கூடான எண்ணக்கூடாத ஒருவராலும் எண்ணக்கூடாத ஒருவராலும் எண்ணப்பட முடியாத திரள் கூட்டமான ஜனங்களை நரகத்தில் இருந்து பரலோகத்திற்கு நேராய் வழிநடத்துகிற ஒரு மீட்பை அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். ஆகவேதான் அந்த ஜெபத்தை அவர் செய்கிறார். ஆகவேதான் அந்த கொடுமையான கல்வாரி சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, ஏசாயாவின் புத்தகம் 53 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். உடைய ஆத்துமா கலங்கினாலும் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். ஏன்? திரளான ஜனங்கள் இவர் குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கப்படுவதனால் திரளான சந்ததிகளை தலைமுறைகளை அவர் கண்டு மகிழ்ந்திருப்பார். ஆகவேதான் அந்த கல்வாரி சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு இந்த பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை இவ்விதமாக அவர் குறிப்பிடுகிறார். யோவான் 1 அதிகாரம் 29 வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் 1 அதிகாரம் 29, 30 வசனங்களிலே வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவின் ஊழியம் ஆரம்பிக்கும் முன்பாகவே பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவர் என்பதை தீர்க்கதரிசியாக இந்த உலகத்திலே சுவிசேஷத்தை வனாந்தரங்களிலே அறிவித்து வந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி கல்வாரி சிலுவையிலே ஜீவனை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்க போகிறவர் என்று அறிவித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நீடித்த நாட்களாய் திரளான சந்ததியை அவர் மீட்பின் வழியாய் பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறபடியினால் அந்த பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் நிருபம் 12 அதிகாரம் 2 இருக்கிறார். எபிரேயர் 12:2 அவர் அவமானத்தை எண்ணவில்லை, சிலுவையை சகித்தார். ஏன் சிலுவையை சகித்தது? ஏன் அவமானத்தை ஏன் எண்ணுகிறவர்களை அவர் ரட்சிப்பார். நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற அவிசுவாசிகளை அவர் ரட்சிப்பார் என்கிற அந்த சந்தோஷம், அருவருப்பான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற நரகத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற அநேகரை அவர் மீட்டுக் கொள்வார் என்கிற சந்தோஷம். ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் அந்த சந்தோஷத்தின் பொருட்டு சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் உங்களை மீட்டுக் கொள்வார், அந்த நரகத்தின் அக்கினிக்கு நீங்களாக்கி உங்களை மீட்டுக் கொள்வார் என்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார். அவமானத்தை எண்ணவில்லை. ஆகவேதான் பிதாவை நோக்கி அவரால் ஜெபிக்க முடிந்தது. பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடனடியான பதில், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். எத்தனை பேர் இப்படிப்பட்ட அர்த்தமுள்ள பரலோகம் திறந்து பதில் வருகிற அர்த்தமுள்ள ஜெபத்தை செய்ய இன்று ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? தேவனாகிய ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார்,
எத்தனை பேர் பிதாவின் சித்தம் செய்ய இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடக்க ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு உன்னை பார்த்ததினால, கல்வாரி சிலுவையின் மூலமாய் நீ ரட்சிக்கப்படுவாய் என்பதை அவர் பார்த்ததினாலே, அவர் அறிந்ததினாலே அவமானத்தை அவர் அமர்ந்திருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்திலே வலது வாரிசத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். சிலுவையை ஜெயித்தார், பாடுகளை சகித்தார், சிலுவையை ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21 விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர் விபச்சாரக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் சூனியக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த கடலிலே நீ பங்கடையக்கூடாது என்பதற்காக, அக்கினியும் கந்தகம் எரிகிற அந்த கடலிலே அநேகர் பங்கடையக்கூடாது, அவர்களுக்காக திறப்பின் வாசலிலே நீ நின்று ஜெபிப்பாய் என்ற நம்பிக்கை பேரில ஆண்டவராகிய இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு நடத்த போகிறீர்கள். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே உன்னை குறித்து சொல்லுகிறது. பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்த, பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்த நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? இந்த ஆண்டவருடைய சத்தத்துக்கு உன் பதில் என்ன? இந்த ஆண்டவருடைய குரலுக்கு உன்னுடைய பதில் என்ன? உன்னை பார்த்தவர் அழைக்கிறார். பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்த நீ ஆயத்தமா? உன் மூலம் அநேகர் உன்னை போல் ஜெபிக்கிறவர்களாய் மாறப்போகிறார்கள். இன்று நீ ஆயத்தமா தேவ பிள்ளைய? இன்று நீ ஆயத்தமா? உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்டார். பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்த உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. உங்கள் விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய. லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய உள்ள வேத பகுதியில, இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள 10 மனுஷர் அவருக்கு எதிராக வருகிறார்கள். அந்த 10 பேரும் வந்து, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார். இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று 10 பேர் ஒருமிக்க கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்கிறார். உடனடியாக அவர்கள் தங்களுடைய சரீரத்திலே குஷ்டரோகம் நீங்கிவிட்டதா என்பதை உறுதிப்படுத்தும்படி ஆசாரியர்களிடத்திலே போய் தங்களை காண்பிக்க செல்கிறார்கள். அவர்கள் இயேசுவை தேடி வந்ததின் நோக்கம் என்ன? குஷ்டரோகம் நீங்க வேண்டும். ஆனால் இயேசுவின் பதில் என்ன? இயேசு சொல்கிறார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள். அநேக நேரங்களிலே பல வித விண்ணப்பங்களோடு தேவ சமூகத்திற்கு வருகிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஆண்டவர் உனக்கு உடனடி பதிலை தர ஆயத்தமா இல்லாதது போல் உனக்கு தெரியலாம். ஜெபம் முடிவடையும் போது நீ பதிலை பெற்றுக்கொள்ளாதது போல் இருக்கலாம். இவர்களுக்கு அப்படித்தான் இருந்தது. இவர்களுக்கு அப்படித்தான் தோன்றி இருக்கும். இயேசுவை பார்த்து, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டால் எங்களுக்கு இறங்குவார்.
எங்களை தொடுவார், எங்கள் தலையிலே கை வைப்பார், எங்கள் கைகளிலே கை வைப்பார், எங்களை சுகமாக்குவார் என்று ஒருவேளை அவர்கள் வந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் பதிலோ, நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீர்கள். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே எதுவும் நடந்த மாதிரி தெரியவில்லை. ஆனாலும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டோம், அவர் சொன்னதை செய்வோம் என்று திரும்பி சென்ற போது வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பின்பகுதியிலே வாசிக்கிறோம். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அந்தப்படி அவர்கள் போகையிலே சுத்தமானார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை விசுவாசித்து என் வாழ்க்கையிலே அது நிறைவேறிவிட்டது என்ற நம்பிக்கையோடு செல்லுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நல்ல உதாரணத்தை இயேசு இந்த பகுதியில வைத்திருக்கிறார். இயேசுவுடைய வார்த்தையை கேட்டு அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் முடிக்கும் போது இந்த குஷ்டரோகிகள் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே சென்றார்களோ, உடனடியாக எதையும் பார்க்க முடியலனாலும் அப்படியே சென்றதை போல இந்த செய்தி முடிந்து நீங்கள் அப்படியே செல்லும் போது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து செல்லும் போது அந்தபடி நீங்கள் செல்லுவீர்கள் என்றால், இந்த குஷ்டரோகிகள் எப்படி சென்றார்களோ அந்தபடி நீங்கள் செல்லுவீர்கள் என்றால், நீங்கள் போகையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நிச்சயமாய் காண்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமென் சொல்லி பெற்றுக் கொள்ளுங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அந்தபடி நீங்கள் செல்லுவீர்கள் என்றால் இன்றைக்கும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிறதை உங்களுக்கு தருகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நல்ல முடிவை ஆண்டவர் தருகிறார். அது நன்மைக்கு ஏதுவான முடிவு, தீமைக்கல்ல. பிரியமானவர்களே, நன்மை. அந்த பிரதர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அதனால சுகமாயிரும் என்ற தவறான எண்ணம். இயேசுவை தேடி செல்லுகிறோம். அது வீட்டு கூட்டமாக இருக்கட்டும், சபை கூடி வருதலாக இருக்கட்டும், சகோதரர்கள் ஜெபமாக இருக்கட்டும், சகோதரிகள் ஜெபமாக இருக்கட்டும், தனி ஜெபமாக இருக்கட்டும், நான் முழங்கால் படி இருக்கிற இடத்திலே என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை, நான் காணக்கூடாத தெய்வம் இருக்கிறார் என்கிற உறுதியோடு நீங்கள் செல்வீர்கள் என்றால் திரும்பி வரும் பொழுது சுகம் பெற்றவர்களாகத்தான் செல்வீர்கள் என்று இந்த வேதாகமம் கற்றுத் தருகிறது. இந்த வேத பகுதி உங்களுக்கு கற்றுத் தருகிறது. தேவ பிள்ளைகளை, அந்தபடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செல்கையில் முழுவதும் சுகமானார்கள். 10 பேரும் சுகமானார்கள். இன்றைக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உள்ள அந்த இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. ஆச்சரியமானவர்களே, இந்த 10 பேரும் சுகமானார்கள். அவர்களில் ஒருவன் நான் ஆரோக்கியமானதை இயேசு செய்த நன்மைக்கு நன்றி செலுத்த திரும்பி சென்றதுண்டா? உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா கேளுங்க. இயேசு உங்களுக்கு நன்மை செய்த பின்பு அவருக்கு நன்றி செலுத்த, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு பின்பு நன்றி செலுத்த ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே சென்றதுண்டா? ஆண்டவர் ஜெபம் கேட்பாரியா? எல்லாருக்கும் கேட்கிறார், அதே போல எனக்கும் கேட்கிறார். உனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டதினாலே, நொறுக்கப்பட்டதினாலே பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்த ஆத்துமா கலங்கின போது, ஆத்துமா திகைத்த போதிலோ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி, பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உன் ரட்சிப்பிற்காய் அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே நீ ஜெபத்திற்கு பிதாவானவர் மனு குலத்தை நேசித்த அந்த அன்பு, தான் சுகமானதை குஷ்டரோகியில் ஒருவன் கண்டு, தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வருகிறான். இயேசுவின் இடத்துல வருகிறான். இயேசுவே,
நான் சுகமானேன். அவன் இயேசுவின் பாதத்தருகே வந்து முகங்கூப்புற விழுந்தான். லூக்கா 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். இயேசுவின் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரத்தை தந்திருக்கிறார். நன்றி செலுத்தி இருக்கிறாயா? எத்தனை வேளைகளிலே உலகத்தார் பார்வையிலே முடியாது 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 என்று சொன்ன எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் உனக்காய் முடித்து தந்திருக்கிறார் அல்லவா? அவர் பாதத்தருகே வந்திருக்கிறாயா? வருஷத்துல ஒரு நாள் வர்றது, மாதத்துல ஒரு நாள் இல்ல, தினம்தோறும் அவரை தேட வேண்டும். ஏனென்றால் தினம்தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது. காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியதா இருக்கிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர் தம்முடைய புதிய கிருபையினாலே நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவரை நாம் தினமும் தேட வேண்டும். தெய்வ பிள்ளைகளை, சபை கூடி வர முடிகிறதோ முடியலையோ, அது ஞாயிற்றுக்கிழமையோ திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வியாழனோ வெள்ளியோ சனியோ, வாரத்தின் 7 நாட்களிலோ நாம் எங்கிருந்தாலும் தேவனை தேட வேண்டும். அவர் பாதத்திற்கு வர வேண்டும். அவர் சமூகத்திலே வந்து அவர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகள் ஒவ்வொன்றாக நினைத்து கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரிக்க பழகுங்க. வானத்தை நோக்கி ஸ்தோத்தரிக்க பழகுங்க. அந்த வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வந்ததே. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். எத்தனை நாள் சொல்லி இருக்கிறீங்க? இந்த நாள் முதல் சொல்ல பழகுங்க. அதை என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். அதை என் ரட்சகர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். அவன் முகங்குப்புற விழுந்து ஒரு பாதத்திலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது இயேசு அவனிடத்துல கேட்கிறார் பாருங்க, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? அந்த 10 பேர்ல நீ ஒருவன் மாத்திரம்தான் வந்தாயா? அதிலும் வந்தவனும் சமாரியனா இருக்கிறான், மற்றவர்கள் யூதர்களும். வந்த ஒருவனும் புறஜாதியான், அந்நியன், புறஜாதியான். ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து நினைத்து எத்தனை முறை சாட்சி சொல்லுகிறான், எத்தனை முறை அதை பகிர்ந்து கொள்ளுகிறான் மற்றவர்களோடு. நீ பகிர்ந்து கொள்ளுகிறாய்? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அர்ப்பணி. ஆண்டவரே, இந்த நாள் முதல் நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். மற்றவரிடத்தில் உண்மை குறித்து சொல்லுவேன். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த உபகாரங்களை, அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்விலே வெளிப்பட்டதை ஜனங்களுக்கு நாம் சொல்ல பழகுவோம். தெய்வ பிள்ளைகளை, அவர் நம்மையில் வைத்த அந்த அன்பு அது விசேஷமானது. குஷ்டரோகியில் 10 பேர் சுகமானார்கள். ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொல்லுகிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே. நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவாய்ந்தால் தேவனை மகிமைப்படுத்துகிறாய். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இயேசு ராஜா இந்த பூமியில இருக்கும்போது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பாரமுள்ள ஜெபம் செய்தார். தன்னுடைய சரீரம் முழுவதையும் பீக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்லுங்க, உங்கள் உள்ளத்தில் அதை விசுவாசித்து உங்கள் வாயிலே அதை அறிக்கையிடுங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனங்களை உங்கள் உள்ளத்தில் விசுவாசியுங்கள். உங்கள் வாயினால் அதை அறிக்கையிடுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனங்கள் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால்
ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இயேசுவே கர்த்தர் என்று நீ நம்பு. அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். உனக்காக அவர் எழுப்பினார். உனக்காக அவர் எழுப்பப்பட்டார் என்று நம்பு. அதை உன் வாயிலே அறிக்கையிடு. நீ ரட்சிக்கப்படுவார். நீ ரட்சிக்கப்பட்டால் இதுவரை நீ பெற்றிராத அதிசயங்களை, இதுவரை நீ பெற்றிராத நன்மைகளை